திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் கேரள மாநிலத்தில் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள், உடல் மீட்கப்பட்டது என்ற செய்தி. இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை. இது ஒரு புறம். அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நம்முடைய சேனல் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு உடனடியாக தேவையான நடவடிக்கை எடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்யணுன்றது உங்கள் சார்பாகவும் நம்முடைய சேனல் சார்பாகவும் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறோம். இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கேரளா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கூட பெரிய அளவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது மழை காலத்தில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மழை காலம் வந்த உடனே அந்த மாநிலம் பாதிக்கப்படுது. காஷ்மீர், அந்த மாநில முதலமைச்சர் என்ன சொன்னார்? காஷ்மீரே என் கையில் இல்லை, கைவிட்டு போயிடுச்சுன்னார் அன்றைய முதல்வர் ஃபருக் அப்துல்லா இருக்கிறப்போ. அதன் பிறகு டெல்லியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. சென்னையில் சொல்லவே வேணாம், நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம், பார்க்குறோம். வருஷம் ஒரு முறை இப்போ அது ஒரு சீசன் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? கடவுளை பற்றி பேசுகிறாங்களே, எந்த கடவுளாவது இந்த நேரத்துக்கு வந்திருக்கா? கடவுள் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாதுங்க. கடவுள் பெயரால் பிழைப்பு நடத்துகிறானுங்கள்ல, ஜோசியன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த ஜோசியை நான் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறான்ல. கேரளாவில் இது மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு வரும், நிலச்சரிவு வரும், 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போவார்கள்னு ஏன் முன்னெச்சரிக்கையாக சொல்லி காப்பாற்ற வேண்டித்தானே? நான் யாகம் பண்ண தடுத்துருவேன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க வைத்தறிச்சல். அது ஒரு பருவம் இருக்கட்டும். விஞ்ஞானம், வளர்ச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோம்? பூமிக்கு அடியில் 100 அடி 200 அடி ஆயத்தில் போயிட்டு நான் புல்லட் ட்ரெயின் விட்றேன், சுரங்கப்பாதையில் ட்ரெயின் விட்றேன்னு பூமி ஒரு பக்கம் தோண்டிகிட்டே போகிறான். உலகம் முழுவதும், இந்தியா உட்பட. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதான் நிலை. சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா பூமியிலையும் தோண்டியாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறோம்? மெட்ரோ ட்ரெயின், மேனோ ட்ரெயின், என்னென்ன ட்ரெயினும் வடிவம் கண்டுபிடிச்சிட்டு வரோம், புல்லட்டு ட்ரெயினுன்னு. மலைங்களெல்லாம் குடஞ்சியாச்சு. இயற்கை பேரிடர் காலங்களில் நாம் அனுபவிக்கிற துயரங்களை, சொல்லன துயரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். மக்களாகிய நமக்கென்ன, நம்மளால் என்ன செய்ய முடியும்னு ஒவ்வொரு மனிதனும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். இது போன்ற சம்பவங்களை படிக்கிறப்போ, நியூஸாக வர்றப்போ அல்லது நேரில் பார்க்குறப்போ ஏதோ மனசை அந்த நேரத்துக்கு திடப்படுத்திட்டு இதுவும் கடந்து போகும்ன்ற அடுத்த வேலையை பார்த்து போயிடுறோம். நம்ம எதுக்கு இந்த வீடியோவில் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இயற்கை என்பது ஒன்று தான். அந்த இயற்கைக்கு எதிராக மனிதன் எதை செய்தாலும் மனித இனத்துக்கு அழிவு என்பது நிச்சயம். அறிவு வளர வளர அழிவும் தன்னை நெருங்கி கொண்டு இருப்பது தான். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். முல்லை பெரியார் அணை அன்றைய வெள்ளக்காரனுடைய ஆட்சியில் கலெக்டராக இருந்தவர் பென்னிஸ் குயினா, அவர் என்ன பண்ணார்? அவங்களுடைய அரசாங்கத்தில் இருந்து தண்ணி கடலில் வீணாக போய் கலக்குது, ஆகவே இந்த இடத்த ஒரு அணை கட்டி இந்த தண்ணியை நீர்த்தேக்கம் செஞ்சு விவசாயத்துக்கு பயன்படுத்தினா பயனுள்ளதாக இருக்கும்னு அவர் நினச்சார். கேரளா அரசு என்ன பண்ணுது? கடலில் தண்ணி வீணாக கலந்தாலும் பரவாயில்லை, நான் தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நமக்கு பெரிய அளவில் ஒரு தலைவலியாக தான் இருக்குது அந்த கேரள மாநிலம். கேரள மாநிலத்தை ஒரு சிறிய பார்வைங்க. கேரள மாநிலத்தில் என்ன வருமானம்? ஒன்று சுற்றுலா, 2வது சபரிமலை ஐயப்பன், 3வது தேயிலை எஸ்டேட், 4வது அதான் அந்த கிராம்பு, பட்டை, லவங்கம், பழ வகைகள், வாழைப்பழம், பலாப்பழம், இவ்வளவு தான் அவங்களுடைய வளர்ச்சி. கேரளாவில் பார்த்திங்கன்னா ஆர்பார் இருக்குது, கொச்சின் ஆர்பாரில் கொஞ்சம் வருமானம் இருக்குது. ஆனால் கேரள மக்கள் விவசாயத்துக்கு, அரிசிக்கும், பருப்புக்கும் இதெல்லாம் வெளி மாநிலமாக தமிழ்நாடு தான் எதிர்பார்க்கணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னே முல்லை பெரியார் அணைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மலை சரிவு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, மலை அடிவாரத்துலேருந்து அந்த மேலே வரைக்கும் அந்த வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க.
இந்த பூமி அதிர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்குது பாருங்கள். எத்தனை ட்ரெயின் இந்த பூமியை உதச்சிட்டு போகுது, எத்தனை ஃப்ளைட் இந்த பூமி உதச்சிட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் மலையை குடாந்தி பெரிய அளவில் வேட்டு வைக்கிறது. அதாவது ஆழத்துளை போட்டு தண்ணீரை உரியிறது. கேரளாவில் இல்லைன்னு சொல்லலாம். கேரளான்றது என்ன, ஒரு பூமி பந்தில் ஒரு சிறிய பாகம்தான். மற்ற இடத்தெல்லாம் பூமி இந்த வேலை செய்கிறப்போ அதனுடைய அதிர்வு கேரளாவுக்கும் எதிரொலிக்கும். கேரளா மட்டும் கிடையாது, அந்த பூமியில் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும். நிலக்கரி சுரங்கம் தோன்றன்ட்டு பூமியை ஒரு பக்கம் தோண்டிகிட்டே இருக்கிறான். தங்கத்தை தேடுறன்ட்டு அதுக்கு ஒரு பக்கம் பூமியை சுரங்கம் போட்டு தோண்டிகிட்டே இருக்கான். இயற்கை வளங்களை மனிதன் தன்னுடைய பேராசையின் காரணமாக சுரண்டி கொண்டே இருக்கின்ற ஒரு விளைவு தான் இந்த பூமியில் மனிதன் அங்கங்கே கொத்தா மடிகிறான். மழை காலமானால் கொத்தா மடிகிறான். வெயில் உஷ்ணம் ஏற்பட்டுனா பூமி உஷ்ணமாயிட்டு கொத்தா மடிகிறான். இதனால் வியாதிகள் பெரிய அளவில் உருவாயிட்டு அதன் மூலயமா அழிஞ்சிட்டு வரான். ஆக மனித சமூகம் இனி மெல்ல சாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கிடையாதுங்க, கொத்தாவே சாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்ன விஷயந்தான். அகல் விளக்கில் எண்ணெய் ஏற்றி வச்சுட்டு அந்த திரியை நம்ம பற்ற வச்சோம்னா அதை அழகாக எரிஞ்சிட்ருக்கோம். எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா ஒட்டுமொத்த திரியும் சேர்ந்து எரிஞ்சு டப்புன்னு அமைஞ்சிரும்னு சொல்லுவான். அதுபோல தான் மனிதன் தனக்கு அறிவு இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கப்பூர்வமான சொத்தையும், அதாவது எல்லாத்தையும் சுரண்டி நான் புல்லட்டு ட்ரெயின் விட்றேன், நான் ஃப்ளைட்டை விட்றேன், நான் கப்பலை விட்றேன், நான் பூமிக்கு அடியில் ட்ரெயின் விட போகிறேன், நான் மலையை தோண்ட போகிறேன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அதனுடைய விளைவு தான் கேரளா மட்டும் கிடையாது, நம்ம உலகம் முழுவதும் தான் பார்க்குறோம் இதை. ஆனால் நேற்றைய தினம் கேரளா அந்த மக்கள் விரைவாக மீண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் அந்த மக்களிடத்தில் பெரிய குறைபாடு இருக்குது. எரியிற இடத்துல எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு கேரள மக்களுடைய மனநிலையை நான் பேச விரும்பவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு சபரிமலையில் செல்கின்ற தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பக்தர்களை அவர்கள் பெரிய அளவில் காயப்படுத்துகிறாங்கன்ற தகவல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் பேசலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் வருத்தப்படும் போது அதை பேசக்கூடாதுன்னு கடந்து போகிறேன். நன்றி, வணக்கம்.